வணக்கம். இன்னைக்கு நம்ம மூலிகை வைத்தியத்தில் பார்க்க வரும்போது சோத்து கத்தாழை, இங்கிலீஷில் ஆலோவேரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோத்து கத்தாழையை பயன்படுத்தாத எந்த ஒரு சோப்போ ஷாம்போ வர்றதில்லை. எல்லாத்துலேயும் இதனுடைய பயன்பாடு இருக்குது. ஆனால் என்னடான்னா எல்லாமே நம்ம மாதிரியான கிராமப்புறங்களில் இருந்து வாங்கிட்டு போயிட்டு இதை பெருசாக பண்ணுறாங்க. இதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இது மாதிரி ஒரு சோத்து கத்தாழையை நல்ல தடிமனா அடி சோத்து கத்தாழையாக எடுத்துக்கணும். முனையில் இருக்கிறத எடுக்காதீங்க, அடி சோத்து கத்தாழையாக எடுத்துக்கங்க. இது ரோடு ஓரத்தில் விளைஞ்சது, அதனால கொஞ்சம் தூசம் தும்மா இருக்கிறதால கழுவிக்கிறோம். இந்த பாருங்கள், இந்த சோத்து கத்தாழையை கட் பண்ண உடனே இதை வறுத்து பாருங்கள். கை காட்டுங்க தம்பி. இந்த கையில் தோல் வந்து வறட்சியாக இருந்ததுன்னா இப்படி போட்டு தடவுனீங்கன்னா அருமையாக ஆகிடும் தம்பி. நான் இந்த பண்ணா அப்படி தடவிங்க. இந்த பக்கம் தடவிக்கிறேன் இருந்தா இது சொல்கிறது தானே ஆள் இல்லை தேடிங்க வந்தேன் நான். அதுக்கடுத்து இந்த சோத்து கத்தாழையை நல்லா சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிங்க. இப்படி கட் பண்ணிங்க. இது என்ன பண்ணுறன்றதை மட்டும் பாருங்கள். நீங்கள் நுங்கு உள்ளார இருக்குது பாருங்கள், நுங்கு, அந்த நுங்குக்குள்ளார இருக்கிற போர்டு மாதிரி இதை சீவிக்குங்க. தம்பி இதெல்லாம் எதுவுமே வேஸ்ட்டாக போகிறதில்ல. நம்மளாண்ட பெருசாக அது மாதிரி மிஷின் இல்லாததால இதெல்லாம் கீழே கடாச்சிடுறோம். இதெல்லாம் நல்லா தேய்ச்சிங்க. முகம் அதெல்லாம் தேய்க்கலாம். இந்த பிரைல் க்ரீம்னு சொல்லிட்டு தலைமுடி நல்லா அப்படியே குத்திக்கிட்டு நிற்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க பாருங்கள் டிவியில் விளம்பரம். ஆமாம், அதெல்லாம் இதுதான் தம்பி. எத்தனை நாளைக்கு தரணும்? இதா இன்னும் காசு கொடுத்தாடா வாங்க போகிறோம்மா. நானா இதே இப்போ 5 ரூபா தான் வாங்கிட்டு வந்தேண்ணா. இதை நல்லா தேய்ச்சிங்க. இதை பாருங்க, முகத்தெல்லாம் நல்லா தடவிக்கலாம். ஷைனிங்காக இருக்கும் தம்பி. கொஞ்சம் நேரம் காற்று ஓடின பிறகு கொஞ்சம் ஸ்மெல்லு வரதான் செய்யும். நாற்று அடிக்கிறதெல்லாம் கெட்டதும் இல்லை, வாசனையாக இருக்கிறதெல்லாம் நல்லதும் இல்லை. அதனால் நல்லா தடவிக்கலாம். நீங்கள் கூலிங்காக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில். தடவிக்கணும் என்னன்னாவா? தடவிக்கிட்டிங்களா? இப்போ செயல்முறை பயிற்சிக்காக மட்டும் 1, 2, 3 மட்டும் செய்கிறோம். தடவுங்க தம்பி, எடுத்து தடவுங்க. தலைக்கிளை குளிச்சிட்ட பிறகு இதை போட்டுங்க. நல்லா குளிச்சுட்டு பிறகு ஆமாம் போட்டுக்கிட்டு தலைமுடி அப்படி இழுத்து விட்டிங்கன்னா நீங்கள் எப்படி இழுத்து வரீங்களோ அப்படி நிற்கும் குச்சி குச்சா. என் முடி நிற்க மாட்டேது. இங்கே சாப்பிட்றத வேலை பண்ணுறோம், அதனால் இங்கெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. சொல்றதை செய்யறோம் தானே என் வேலை. உடனே பண்ணுறது தம்பி, எதுவும் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்க. உடனே சொல்லாத, நான் லேட்டாக சொல்லலாம். என்ன வாரமே பேசுனா சொல்லவே செய்யலாம். முடி கொட்டுற போதுண்ணா அதெல்லாம் ஒன்றாக தம்பி. நம்மகிட்ட கெர்கோ கேம்னு ஒரு எண்ணெய் இருக்குது தம்பி. சரிண்ணா, அது போட்டிங்கன்னா முடியல ஒரு பேனு கூட இருக்காது, எல்லாம் கொட்டி போயிடும். நீங்களும் எங்கன்னா தயாரிக்கிறீங்க? ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் தம்பி. கொட்டினா முடி கொட்ட போகுது, இல்லைனாக்கா சக்ஸஸ் ஆக போகுது. நம்ம கண்டுபிடிக்கிற மருந்து அவ்வளோதான விஷயம். ரைட்ண்ணா, இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ வீடியோவுக்காக நம்ம ஒரு சில துண்டுகளை மட்டும் கட் பண்ணிக்கிறோம். இந்த கத்தாழையை பெரும்பாலும் அழகு சாதன பொருட்கள்லாம் நிறைய கலந்துக்கிறாங்க. இதில்ப்பா அழகு சாதன பொருட்கள், ஃபேஷியலு, ப்ளீச்சிங்கு, சோப்பு, இது மாதிரி இடத்துலலாம். ஏன்னா இதுதான் கம்மியான விலையில் கிடைக்கக்கூடாது. நிறைய ஃபில்லிங்கு குழன்னு இருந்துக்கிட்டே இருக்கும் தம்பி. அது கொண்ட கசப்பு. இது எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஏன்னா இதை வந்து 7 முறை தண்ணியில் கழுவணும். 7 முறையா? 7 முறை. என்னன்னா கறி மூட்டை மீன் வாங்க கூட 7 முறை கழுவ மாட்டேன். ஏன்னா அவ்வளோ கசப்பு தம்பி, அகட்டிக்கிட்டே இருக்கும். உங்களெல்லாம் சாப்பிட வைக்கணும்னா பெரிய விஷயம் இல்லை. இது என்ன பயன்பாடு அப்படின்னா, வயிற்று வலி, தீராத வயிற்று வலி இருக்குது பாருங்க. அந்த தீராத வயிற்று வலியை தீர்க்கக்கூடிய. போய் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க, நான் அதுக்குள்ளே இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். தண்ணி மோல்ற இடத்துல காமிச்சியா? இதெல்லாம் காமிக்கணும் இல்லை, ஏன்னா மக்கள் நாங்கள் பார்க்கறது நம்ம பார்க்கணும். கழுவுறதுல தாங்க பெரிய விஷயமே. இல்லாட்டி குழன்னு அப்படியே வழுக்கிட்டு போயிடும் பாருங்கள். இப்போ ஒன்றுமே போகாது பெரும்பாலும். இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் வாங்க பாருங்கள். அது மாதிரி இன்னொரு விஷயங்கள தீராத வயிற்று வலியை தீர்க்கிற குணம் வந்து இந்த கத்தாழைக்கு இருக்குங்க, சோத்து கத்தாழைக்கு.
அதுக்கப்புறம் வயிற்றில் கேன்சர் இருந்தால் அந்த கேன்சரை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கத்தாழைக்கு உண்டு. கேன்சரை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கத்தாழைக்கு உண்டு. வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான நோயும் இது குணமாயிடும் இந்த கத்தாழை. அதுக்கப்புறம் வெய்ய காலங்களில் கத்தாழையில் ஜூஸ் போட்டு மோர் கலந்து குடிப்பாங்க. இந்த கத்தாழையை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன் பாருங்க. சின்ன துண்டா எடுத்துங்க. இது கூட வெல்லம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ரொம்ப கசக்கும் அகட்டும், பிள்ளைங்களாம் சாப்பிடாது. பெரியவங்க ஓரளவுக்கு சாப்பிட்ருவாங்க. வாய தரங்க. கசப்புண்ணா இதை பாருங்க. வயிற்று வலி இருக்கிறவங்க தான் சாப்பிடலாம். நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்கள? எல்லாரும் சாப்பிடலாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப கூலிங்க. ரொம்ப வெய்ய காலங்களில் இப்போலாம் பைக்லாம் ஓட்டுறாங்கல்ல. கசக்கலண்ணா இது கசக்கவே கசக்காது தம்பி. அருமையாக இருக்கும். சூப்பர் தம்பி. இதெல்லாம் யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு. கடையில் விற்கிறவங்களாம் ஒன்று மிக்சியில் இதை கத்தாழையை போட்டு அடித்து மோர் ஊற்றி கொடுத்துருவாங்க. புளியும் உப்புளியும் உங்களுக்கு இது தெரியாது. வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களும் இதில் குணமாகும். கர்ப்பப்பையில் கேன்சர் இருந்தால் அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கத்தாழைக்கு உண்டு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, முழுகாமல் இருக்கவங்க, கன்சீவாக இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது கர்ப்பத்தை கலைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கிறதால புதுசாக கல்யாணம் ஆனவங்க, குழந்தை பேர் அதாவது கன்சீவாக இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது. அது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய எஃபெக்ட். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. யார் வேணாலும் சாப்பிட்லாம் இதை. தம்பி இது முடிஞ்ச உடனே அந்த வீடியோ போடுற தம்பிக்கு ஒன்று கொடுத்துருங்க. அருமையாக இருக்குண்ணா. நுங்கு மாரியா எப்படிண்ணா இதெல்லாம் நீ ஏன்னா இப்போ கண்டுபிடிச்சுன்னு வரேன்? எந்த சாமியாரும் சொல்கிறாங்களா உங்களுக்கு? தம்பி யாராவது சொல்கிறத அப்படியே கேட்டு வச்சுக்கிறது இல்லை தம்பி. அதை 4 பேருக்கு சொல்லணும். அதுதான் அப்போ தான் ஞாபகத்தில் இருக்கும். இல்லைண்ணா நுங்கு கூட செம அழகாக செம டேஸ்ட்டாக இருக்குண்ணா. மிக்க நன்றி. உங்கள் வீட்டிலே எளிதாக கிடைக்கக்கூடியதுங்க இந்த சோத்து கத்தாழை. வெயில் பிரதேசத்தில் இருக்கும். நம்ம ஆளுங்க எல்லாமே இது எல்லாத்தையும் எதுக்கு பயன்படுத்தோம்னா, திஷ்டி காற்றுலேயே வளரக்கூடிய சக்தி கத்தாழைக்கு உண்டுங்க. அதனால தான் இந்த சோத்து கத்தாழையை கட்டி வாசலில் வச்சுருவாங்க. இது பட்டு போச்சுன்னா திஷ்டி இருக்குது, செழிப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு திஷ்டியே இல்லைன்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுவானுங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த சோத்து கத்தாழை இது மாதிரி க்ளீன் பண்ணி இது மாதிரி ஸ்லைஸாக சாப்பிடுங்க. வயிற்று வலி இல்லாமல் சுகமாக இருங்க. இது மாதிரியான வெய்ய காலங்களில் இது கண்கண்ட மருந்து. நுங்குலாம் போனீங்கன்னா கூட இப்போ 10 ரூபா 20 ரூபா சொல்கிறாங்க சென்னையில். இந்த நுங்கே வாங்க தவறங்க. ஒரே ஒரு கத்தி எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். எங்கே வேலையில் இருந்தாலும் கொண்டு கட் பண்ணி இதே மாதிரி சாப்பிடுங்க. மிக்க நன்றி. இது மாதிரி மேலும் பல்வேறு தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா எங்களுடைய மின்னலார் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய ஃபோன் நம்பர் 92 45 50 88 46. மிக்க நன்றி. வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.